திரு ஸ்டாலின் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு எவ்வளவோ பிரச்சனையை தீர்ப்போம் என்று சொன்னார். ஆட்சிக்கு வந்தவுடனே 525 அறிவிப்புகள் திமுக அறிவிக்கப்பட்டு அத்தனையும் நிறைவேற்றப்படும் என்று வாக்குறுதி கொடுத்தார். இதுவரை வாக்குறுதி நிறைவேற்றல. இன்றைக்கு திருமாவளவன் அவர்கள் சொல்றார், இன்றைக்கு அண்ணா திமுகவில் இன்றைக்கு அரசியல் பண்றோமா? நாங்கள் எங்க போய் அரசியல் பண்றோம்? உங்களுடைய நீங்க கூட்டணி வச்சிருக்கிற திமுக தலைவர்கிட்ட போய் சொல்லுங்க. அதை சொல்ல மாட்டேங்கிறார் திருமாவளவன் அவர்கள். திருமாவளவன் அவர்களே, இன்றைக்கு தூய்மை பணியாளர்கள் அவர்கள் அண்ணா திமுக ஆட்சியில் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அந்த தூய்மை பணியாளர்களை சந்தித்து அவரோடு கலந்து உரையாடல் செய்து அவர் கொடுத்த தேநீரை பருகி அவரிடத்துல உறுதிமொழி கொடுக்கிறார். அந்த தூய்மை பணியாளர்கள் ஒரு பட்டியலை கொடுக்குறாங்க, கோரிக்கை அடிக்க பட்டியலை கொடுக்குறாங்க. அதை திமுக ஆட்சிக்கு உடனே நிறைவேற்றப்பட வேண்டும் என்று. அப்பொழுது ஸ்டாலின் சொல்கிறார், இன்னும் 2 மாதங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் உங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று உறுதிமொழி கொடுத்தீங்க. அதோட கடிதம் கொடுத்திருக்கார். இன்றைக்கு ஆணையாளருக்கு கடிதம் எழுதியிருக்கார். இதெல்லாம் ஆதாரத்தோட சொல்றேன். திரு ஸ்டாலின் அங்க இருக்கிற ஆணையாளருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். நீங்க மற்றதெல்லாம் பார்க்காதீங்க, அந்த தூய்மை பணியாளர் போராடி இருக்காங்க, அவர்களை நிரந்தரம் செய்யணும். யாருக்கு? ஆணையாளருக்கு. சென்னை மாநகராட்சி ஆணையாளர்களுக்கு திரு ஸ்டாலின் என்ற எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது நேரடியாக கடிதம் எழுதியிருக்காரு. இத்தனையும் செஞ்சுட்டு அந்த தூய்மை பணியாளருடைய வாக்குகளை பெற்றுவிட்டு இன்றைய தினம் அவருடைய கோரிக்கை நிராகரிக்கப்படும். அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு குண்டு கட்டா தூக்கிட்டு போய் பல திருமண மண்டபத்தில் கை செஞ்சு அடைத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதற்கு திருமாவளவன் அவர்கள் வக்காலத்து வாங்குறார். திருமாவளவன் அவர்களே, அந்த பாவ மூட்டையை நீங்க சுமக்காதீங்க. திமுக செய்கின்ற பாவ மூட்டையை விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் சுமக்காதீங்க என்பதை மட்டும் நான் சுட்டி காட்டுறேன்.